இங்க வந்ததுக்கு. ஸோ தனிஷ்க்கு வந்து இப்போ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து அம்பாசிடரா சச்சின் டெண்டுல்கர் சார் தான் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். கரண்ட் அதுல ஆல்மோஸ்ட் 99% வந்து இம்போர்ட் தான் ஒரு பெரிய ஒரு கோலா எடுத்து தனிஷ்க்கு என்ன பண்றோம்னா எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற பழைய தங்கத்தை வந்து எடுத்து அதுக்கு மாறா வந்து புது கோல்டா வந்து மாத்தி கொடுக்குற அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கோல்டு சம்பந்தமா இருக்க எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 டன் கோல்டு வந்து நம்ம இந்திய மக்கள் கிட்ட ஹவுஸ் ஹோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. குறைஞ்சது 25,000, அது 28,000 32,000 வரைக்கும் கூட சொல்றாங்க ஒரு சில பத்திரிகைகள். அந்த மாதிரி அவ்வளவு ரிசர்வ்ஸ் நம்ம நாட்டுல ஏற்கனவே இருக்கிறப்பவும் கூட நம்ம கோல்டை இன்னும் இறக்குமதி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை டாக்கிள் பண்ற ஒரு விதமா கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பழைய தங்கத்தை நம்மளே சுத்தப்படுத்தி திரும்பி நம்மளே அதுக்கு மாறா புது கோல்டா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த இம்போர்ட்டை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா டிடக்ஷன் எதுவும் இல்லாம அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு ஈக்குவலண்டா கோல்டு எடுத்துக்கிட்டு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லாம கஸ்டமர் நகையை மாத்திக்கலாம். சோ அதுக்கு மேல கஸ்டமர் வாங்குறது என்னவோ அதுக்கான செய்தி. சோ இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா 3 கோடி மக்கள் வந்து இதுல தனிஷ்கோட இதுல பயன் அடைஞ்சிருக்காங்க கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.7 lakh கிலோகிராம் ஆஃப் கோல்டை வந்து இது வரைக்கும் மொத்தமா அந்த மாதிரி சுத்தப்படுத்தி பழைய கோல்டை வாங்கி சுத்தப்படுறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிசினஸ் நோக்கத்தை மட்டும் இல்லாம ஒரு பெரிய நாட்டோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியும் வந்து நம்ம ஸோ இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து. அதே மாதிரி திருவண்ணாமலை, கடலூர், அந்த ஊர்ல கண்டிப்பா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ல 22 ஷோ சொல்ல போனா மதுரையில வந்து எல்லாரும்